நமக்கு இந்த ஆவிக்குரிய மனிதன் கொடுக்கிறாரு. இப்ப புதிய மனிதனை சரித்து இருக்கிறான். புதிய மனிதன் யார் தெரியுமா? பரிசுத்தம், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வரங்களினாலும் கனிகளினாலும் நிரம்பின ஒரு வாழ்க்கை, தூஷணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள். இதை புரிஞ்சுக்குங்க, உங்க மண்டைகளை ஏத்துங்க. சும்மா ஏதோ ஒரு வார்த்தையை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்திட்டு தெரியக்கூடாது. பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஊரை ஏமாத்தி திரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை கேட்கும்போது. மண்டைக்குள்ள கொண்டு வரணும். ஆவிக்குரியவர்கள் யார்? யார் ஆவிக்குரியவர்கள்? இயேசுக்கு அடுத்தபடியாக ஆவிக்குரியவர்களாக இருந்தது யாரு? அப்போஸ்தலர்கள். அவங்க வாழ்க்கையை படிக்கணும். அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எடுக்கணும். சும்மா புதிய புதிய உபதேசத்தை கொண்டு திணிக்கிறது பெருசு கிடையாது. உன் வாழ்க்கை மாறி இருக்கணும். வாழ்க்கை மாறல, சுபாவம் மாறல, உன் கிரியை மாறல, நீ ஆவிக்குரியவன்னு சொன்னா எல்லாரும் கேட்டுக்கணுமா? கண்கள் நிச்சயங்கள் ஜீவனத்தின் பெருமைகளை உன்னால் விட்டு கொடுக்க முடியவில்லை, நீ ஆவிக்குரியவன்னு சொன்னா நாங்க நம்பணுமா? இல்ல சபை மக்கள் நம்பணுமா? ஊழியக்காரனே